வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். த மெஜாரிட்டி பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் ராங் என்று சொன்னார் ஒரு மேலை நாட்டு அறிஞர். அவர் சொல்ல வந்த கருத்து, மக்களின் எண்ணிக்கையில் அல்ல, தரத்தில்தான் வழிகாட்டுதல் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அப்படி கூறியிருக்கலாம். அவர் கருத்துப்படி ஜனநாயகமும் எப்போதும் தவறுதான். இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், ஜனநாயகத்தில் மக்கள் திரள் பின்னால் அறிவார்ந்த தலைவர்கள் செல்லக்கூடாது. அறிவார்ந்த தலைவர்கள் பின்னால் மக்கள் திரள வேண்டும். இதுதான் மெஜாரிட்டி பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் ராங் என்று சொன்னவரின் கருத்தாக இருக்க முடியும். மெஜாரிட்டி என்று இருந்தாலே அது சரி என்ற அர்த்தமல்ல என்ற கருத்தில் அவர் அந்த கருத்தை சொன்னார். த பிரின்சிபல்டு பாலிசி இஸ் த ரைட் பாலிசி என்று லெனின் சொன்னார். கொள்கை உடைய கொள்கைதான் சிறந்த பாலிசி என்பது லெனின் வாதம். ஆனால் கொள்கைகள் மாறுபடுகின்றன. கார்ல் மார்க்ஸ் கூறும்போது, philosophers have interpreted the world, only interpreted the world in many ways. The point is to change it என்றார். தத்துவ ஞானிகள் விமர்சனம் மட்டுமே செய்திருக்கிறார்கள், பல வழிகளில் இந்த உலகை விமர்சித்திருக்கிறார்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகை மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். மாற்றி காட்ட அவர் முன்வைத்த தத்துவம் கம்யூனிசம். நமது நாட்டில் இரண்டு முக்கிய தத்துவங்கள் உண்டு. ஒன்று இந்துத்துவா தத்துவம், இன்னொன்று இந்துத்துவ தத்துவம் வடநாட்டில் பிரசித்தம், தென்னாட்டில் திராவிட மாடல் தத்துவம் பிரசித்தம். 2021-26 அனைத்து மாடல் ஆட்சிகளும் இந்தியாவில் நடந்தன. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தது. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்துத்துவா கொள்கையை முன்வைத்த ஆட்சி நடந்தது. தமிழகத்தில் திராவிட மாடலை முன்வைத்த ஆட்சி நடந்தது. வளர்ச்சி அடிப்படையில் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்று நிரூபிக்கப்பட்டது. அதிக வளர்ச்சிகளை தந்த முன்மாதிரி முதன் மந்திரி மு.க. ஸ்டாலின் என்ற புள்ளி விவரங்கள் மத்திய ஒன்றிய அரசு தந்த புள்ளி விவரங்கள் தெரிவித்தன. ஒரே சமயத்தில் கேரளாவில் கம்யூனிசம், தமிழ்நாட்டில் திராவிட மாடல், உத்தரப்பிரதேசத்தில் இந்துத்துவா மாடல் என்று வெவ்வேறு மாடல்கள் ஆட்சி நடந்த காலத்தில் அதிக வளர்ச்சி %11.19% வளர்ச்சி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு. வளர்ச்சிக்கான ஸ்கேலில், அதாவது அளவுகோலில் முன்னிலை பெற்றிருந்தது தமிழ்நாடு. இது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. இத்தனைக்கும் திமுக கழகம் 2021-26 செய்த திட்டங்கள் அநேகம் மக்கள் நலத் திட்டங்கள். அது அடித்தளம்தான். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு திமுக கழகம் தயாராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தலில் தோற்றது. அடுத்த கட்ட வளர்ச்சி அறிவியல் நோக்கி இருக்க வேண்டும்.
அதற்கு காலம் கனிந்து வராமல் போய்விட்டது. தமிழ்நாட்டுக்கு ஒரு காலத்தில் காலந்தந்த கொடை தந்தை பெரியார் என்பார்கள். அதற்கு பின் திராவிட மாடல் பெற்ற ஒரு கொடை பேரறிஞர் அண்ணா, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி, அவரை தொடர்ந்து இந்த நாட்டுக்கு காலந்தந்த கொடையாக காட்சி தந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் காலந்தந்த கொடைதான். அறிவியல் பார்வையில் தலை சிறந்து நின்றவர். திமுகவின் அடித்தள மக்கள் நல திட்டங்கள் ஆட்சிக்கு பிறகு அடுத்த கட்ட பாய்ச்சல் அறிவியல் நோக்கி அமையுமே. ஆனால் அதற்கு ஒரே வழிகாட்டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் தலைமையை ஏற்க மறுப்பது தந்தை பெரியார் தலைமையை ஏற்க மறுப்பதற்கு சமம். பேரறிஞர் அண்ணா தலைமையை வழிகாட்டுதலை ஏற்க மறுப்பதற்கு சமம். கலைஞர் கருணாநிதி வழிகாட்டுதலை ஏற்க மறுப்பதற்கு சமம். ஸோ காலம் தரும் பொக்கிஷங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நவீன காலத்தில் நவீன அறிவியல் அடிப்படையில் அமைந்த ஒரு கணித புள்ளிவிவர மேதை பழனிவேல் தியாகராஜன். அவர் இந்த நாட்டுக்கே வழிகாட்ட ஏராளமான அறிவாற்றலையும் கணித மேதைத்தன்மையையும் ஆங்கில புலமையையும் தன்னகத்தை வளர்த்து கொண்டவர். அவரை தேடி அரசியல் செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு மிக பொருத்தமான இயக்கம். பழனிவேல் தியாகராஜனை அடையாளம் காட்டியவரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அந்த வழிகாட்டுதல் பாதியில் நின்று போனது. மீதி பணிகளை நிறைவேற்ற அவரை தேசிய அரசியலுக்கு திமுக தான் கொண்டு வர வேண்டும். அவரை திமுக கழக எம்பியாக முன்னிறுத்த வேண்டும். அது இந்த நாட்டுக்கு செய்யும் பெரிய விடியலாக அமையும், மாறுதலாக அமையும். அறிவியல் நோக்கி அந்த மாறுதல் கிடைக்கப்பெறும். இதுவே அரசியல் பார்வையாளர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்க முடியும்.